பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே முற்றும் மோதல். துரந்த் எல்லைக்கோட்டில் வலுவடைந்து வரும் மோதல் ஏன்? வரலாற்றில் இடம்பெற்ற துரந்த் எல்லைக்கோடு. ஏன் துரந்த் எல்லைக்கோடு ஆப்கானிஸ்தானுக்கு முக்கியம்? இந்த மோதலால் இந்திய ஆப்கன் வர்த்தகம் பாதிக்கப்படுமா? இஸ்லாமாபாத் நோக்கி லஷ்கர் இ லபாயிக் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பேரணி. போலீசாருடன் மோதல், பற்றி எரியும் லாகூர். உள்நாட்டு கலவரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா வருமா என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இன்னும் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு முழுவதும் மோதல் வெடித்துள்ளது. எல்லையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் முற்றி வருகிறது. கத்தார், சவுதி கேட்டுக்கொண்ட பின்னர் நாங்கள் மோதலை நிறுத்திவிட்டோம் என்று ஆப்கன் தெரிவித்திருந்தது. ஆனால் மீண்டும் மோதல் வெடித்து இருப்பது சர்வதேச பார்வையை மீண்டும் ஆப்கன் பாகிஸ்தான் பக்கம் திருப்பியுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுடன் மோதி வந்த ஆப்கானிஸ்தான் தற்போது பாகிஸ்தானுடன் மோதும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மோதலுக்கு காரணமே துரந்த் எல்லை பகுதிதான். மேலும் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் இந்தியாவுக்கு முழு ஆதரவை ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் இறையாண்மையில் நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்போம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆமீர் கான் முத்தாங்கி தெரிவித்துள்ளார். இதுவும் பாகிஸ்தானை கோபமடைய செய்துள்ளது. தொடர்ச்சியான உள்நாட்டு வன்முறைக்கு இதுவரை பொதுமக்கள் 300 பேர் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வட வசிரிஸ்தானில் தலிபான், பாகிஸ்தான் படைகளுக்கு இடையே புதிய மோதல்கள் வெடித்துள்ளன. கடந்த 12 மணி நேரங்களாக கடுமையான துப்பாக்கிச்சூடு மற்றும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளுக்கும் ஆப்கன் படைகளுக்கும் இடையே பதற்ற நிலை உருவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் படைகள் 2600 கிலோமீட்டர் நீளமான துரந்த் கோட்டின் பல இடங்களில் கடுமையான துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டுள்ளன. இருதரப்பும் எதிரி எல்லை முகாம்களை கைப்பற்றியதாகவும் அழித்ததாகவும் கூறியுள்ளதால் இது சமீப ஆண்டுகளில் நடந்த மிகவும் தீவிரமான எல்லை மோதலாக பார்க்கப்படுகிறது. ஹைபர் பத்னுவா மாகாணத்தில் உள்ள ஆங்கூரட்டா, பஜௌர், குர்ரம், திர், சித்ரால் மற்றும் பாலுசிஸ்தானின் பஹ்ரம்சா ஆகிய இடங்களில் வன்முறை பெரிய அளவில் வெடித்துள்ளது. இருதரப்பும் பெரிய உயிரிழப்புகளையும் சந்தித்துள்ளதாகவும் எல்லை காவல் நிலையங்கள் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த மோதலின் பின்னணியில் உள்ள முக்கிய காரணம் துரந்த் எல்லைக்கோட்டின் சட்டப்பூர்வ அங்கீகாரம் என்று கூறப்படுகிறது. 130 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சர்ச்சை நீடித்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் பஸ்தூன் பகுதிகள் மற்றும் பாலுசிஸ்தானை மீண்டும் இணைக்க கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது ஆப்கானிஸ்தான். ஏனெனில் இது அரேபிய கடலுக்கு நேரடி அணுகலை ஆப்கனுக்கு வழங்குகிறது. பாகிஸ்தான் 2017ஆம் ஆண்டில் எல்லைப் பகுதியில் இரும்பு கம்பி வேலியை அமைக்க தொடங்கியது. இதற்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. இதன் பின்னர் 2 நாடுகளின் உறவில் விரிசல் ஏற்பட்டது. தற்போதைய மோதல்கள் விரிவடைந்து பெரிய அளவிலான எல்லை யுத்தமாக மாறும் அபாயம் உள்ளது. துரந்த் எல்லைக்கோடு என்பது வெறும் எல்லை அல்ல, அது அடையாளம், இறையாண்மையின் சின்னம் என்று தலிபான்கள் கருதுகின்றனர். அரசியல் தீர்வின்றி இத்தகைய வன்முறை வெடிப்புகள் பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் என்ற கருத்து எழுந்துள்ளது. இந்த மோதல்கள் இந்தியாவுக்கு பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ரீதியாக முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஏனெனில் தற்போது ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரை விருந்தினராக இந்தியா வரவேற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா சுரங்க வளங்கள், வணிகம் மற்றும் இணைப்பு திட்டங்கள் குறித்த ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முயற்சி செய்கிறது. ஆனால் ஆப்கன் பாகிஸ்தான் மோதல் தீவிரமடைந்ததால் இந்தியாவின் பிராந்திய திட்டங்கள் மற்றும் வர்த்தக பாதைகளுக்கு பாதகம் ஏற்படுமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. துரந்த் எல்லைக்கோடு 1 நூற்றாண்டுக்கு முன் பிரிட்டிஷ் இந்தியாவின் காலனித்துவ காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆப்கனுக்கு சொந்தமான இந்த எல்லைப் பகுதியை 1947இல் பாகிஸ்தான் உருவாக்கத்திற்கு பின்னர் இஸ்லாமாபாத் தங்களுக்கான பகுதியாக உரிமை கொண்டாடுகிறது. இதனால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இடையே நம்பிக்கையின்மை மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மையை உருவாக்கி வருகிறது. இதனாலும் எல்லையில் இரு நாடுகளும் மோதிக்கொள்கின்றன. தொடர்ச்சியாக பாகிஸ்தானின் முரிட்கே பகுதியில் தேரிக் இ லபாயிக் பாகிஸ்தான் வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. முரிட்கே பற்றி எரிகிறது. மக்கள் அச்சத்தில் உள்ளனர். போர்க்களம் போன்று காட்சியளிக்கிறது அந்த பகுதி. தேரிக் இ லபாயிக் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு இடையிலான மோதல்கள் நள்ளிரவுக்கு பிறகு வன்முறையாக மாறியுள்ளது. உயிர்கொல்லி ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பகுதியில் இணைய சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுவதற்கு தேரிக் இ லபாயிக் பாகிஸ்தான்கள் சென்று கொண்டுள்ளனர். இவர்களை அடக்குவதற்கு போலீசார் சிரமப்பட்டு வருகின்றனர். காசா விஷயத்தில் ட்ரம்புக்கு தலையாட்டியதாக ஷெபாஸ் அசிம் முனீரை கண்டித்து அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட
பேரணியாக சென்று கொண்டுள்ளனர். இதே நிலைதான் லாகூரிலும் உள்ளது. இதற்கிடையே பாகிஸ்தானில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் அகதிகளை இஸ்லாமாபாத் வெளியேற்றி வருகிறது. இவர்கள் இரு நாடுகளின் எல்லைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இரு நாடுகளின் வர்த்தகமும் எல்லையில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் எல்லையில் சரக்குகளுடன் நிறுத்தப்பட்டுள்ளன. லாகூரில் பாதுகாப்பு படையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே மோதல் வெடித்திருப்பது வன்முறையின் உச்சக்கட்டமாக பார்க்கப்படுகிறது. கைபர் பத்துன்வா பகுதியிலும் தொடர்ந்து மோதல் நடந்து வருகிறது. பாலுச்சிஸ்தான் பகுதியிலும் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த பகுதி எந்த வகையில் சீனாவுக்கு முக்கியம்? இந்த விஷயத்தில் சீனா தலையிடுமா என்று பார்க்கலாம். பலுச்சிஸ்தான் என்பது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தின் முக்கிய மையப்புள்ளியாக கருதப்படுகிறது. அந்த மாகாணத்தில் அமைந்துள்ள குவாதர் துறைமுகம் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் முக்கிய நிலையாக விளங்குகிறது. இது சீனாவை அரபிக்கடலுடன் இணைக்கிறது. குவாதர் துறைமுகம் என்பது குவாதர் மாவட்டத்தின் நகர மற்றும் தொழில்துறை வளர்ச்சியின் முக்கிய புள்ளியாக இருக்கிறது. இந்த துறைமுகம் சீனாவுக்கும் மலாக்கா ஜலசந்தியை தவிர்த்து மாற்று எரிசக்தி வழித்தடத்தை வழங்குகிறது. அந்த வழித்தடத்தில் தற்போது சீனாவின் 80% எண்ணெய் இறக்குமதி கடந்து செல்கிறது. பலூச்சிஸ்தானில் குவாதர் ஃப்ரீ ஜோன், குவாதர் மின் நிலையம் உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட சீன பாகிஸ்தான் பொருளாதார வழி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலான முதலீடுகள் குவாதர் பகுதியிலே திரட்டப்பட்டுள்ளன. தற்போது இந்த பகுதியில் வெடித்திருக்கும் வன்முறை சீனாவின் கவனத்தை ஈர்க்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே பாகிஸ்தானை நம்பி சீனா $1 பில்லியன் நிதியை கடனாக கொடுத்துள்ளது. ஆப்கான் தனது மண்ணை மீட்பதற்கு காலமாக போராடி வருகிறது. பல யுத்தங்களை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் மௌலி முகமது யாகூப் தனது செய்தியில் ISIS ஆதரவாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த குழுவாக இருந்தாலும் யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. இங்கு எங்கள் உயிர்களை தியாகம் செய்து ஒரு இஸ்லாமிய அமைப்பை நிரூபித்து இருக்கிறோம். நாங்கள் யாருடைய உறவுகளையும் ஏற்க மாட்டோம் என்று உரக்க கூறியிருக்கிறார். மற்றொரு பக்கம் ட்ரம்ப் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையிலான மோதலை நிறுத்துவதற்கு தயாராகிவிட்டார். காசா அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தை வெற்றிகரமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டாடி வருகிறார். தற்போது இதிலிருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பக்கம் திரும்பியுள்ளார். இஸ்ரேலுக்கு புறப்பட்டு செல்லும் வழியில் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே போர் நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன். நான் திரும்பும் வரை காத்திருங்கள். இன்னொரு பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன். ஏனெனில் போர்களை தீர்ப்பதில் நான் சிறந்தவன் என்று கூறியுள்ளார். போரை தூண்டிவிடுவது நிறுத்துவது என்று விளையாட்டாக பேசி வருகிறார் ட்ரம்ப். ஆனால் மரணிப்பது மனித உயிர்கள் என்பது இவர்களுக்கு எப்போது புரியும் என்று தெரியவில்லை. ட்ரம்புக்கு வேண்டியதெல்லாம் அடுத்த வருடமாவது எப்படியாவது நோபல் பரிசை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான். மனித ரத்தம் சிந்திதான் நோபல் பரிசை பெற வேண்டுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.